அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். விக்ரமாதித்தன் கதைகள்ல இதுவரைக்கும் நாம வினோத ரஞ்சித பதுமை போஜராஜனுக்கு சொன்ன கதை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 2வது படியில போஜராஜன் காலடி எடுத்து வைக்க போறப்போ, அந்த படியில இருந்த மதனாபிஷேகவல்லி பதுமை ஒரு கதை சொல்லுது. இந்த கதை கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுல தான் விக்ரமாதித்தனும் வேதாளமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படிச்சிருப்போம். விக்ரமாதித்தனுக்கும் வேதாளத்துக்கும் நடந்த சம்பாஷணை கதைகள் நிறைய வரும் இதுல. இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கலாம். மதனாபிஷேகவல்லி பதுமை சொல்ற கதையை நம்ம கேட்போம். அதாவது காடாறு மாதம் நாடாறு மாதம் சொல்லிட்டு விக்ரமாதித்தன் பட்டியோட துணையோட ஆட்சி செஞ்சுட்டு வரான். சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வரான். இந்த காலகட்டத்துல உஜ்ஜயினி மகாலிபுரத்துல ஞானசீலன் அப்படின்னு ஒரு மந்திரவாதி, அவன் என்ன பண்றான்னா காளியோட அருள் வேண்டி பெரிய வேள்வி ஒண்ணு நடத்துறான். ரொம்ப கடுமையா தவம் இருக்கான். காளி தேவி மனம் குளிர்ந்து அவனுக்கு முன்னாடி தோன்றுறான். அப்போ அவங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ ஞானசீலன் சொல்றான், எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் ஏன் கட்டுக்குள்ள வரணும், அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற அத்தனை அரசர்களும் எனக்கு கீழ்ப்படிஞ்சு நான் சொல்றபடி நடக்கணும், உலகத்துல இருக்கிற அத்தனை சித்திகளும் எனக்கு கைகூடி வரணும், இதுக்கு நீ தான் அருள் புரியணும், நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானசீலன் காளிகிட்ட கேட்கிறான். காளி சொல்றாங்க, 1000 அரசர்களோட தலையை வெட்டிட்டு இந்த வேள்வியில நீ போட்டினா நீ கேட்கிற வர்ணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அதனால ஞானசீலன் என்ன செய்யறான், ஒன்னா 999 அரசர்களோட தலையை வெட்டிட்டு வேள்வி தீயில போட்டுறான். இன்னும் ஒரு அரசனோட தலை மீதி இருக்கு. யாருடைய தலையை வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்துல விக்ரமாதித்தன், அந்த ஊர் ராஜா இல்லையா, இந்த ஊர் ராஜாவான விக்ரமாதித்தனோட தலையை கொண்டாந்து போட்டு இந்த வேள்வியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. அதனால நேரா விக்ரமாதித்தனோட அரண்மனைக்கு போறான். ஒரு மாதுளம் பழம் எடுத்துட்டு போய் அவனுக்கு கிஃப்ட் பண்றான். கிஃப்ட் பண்ணிட்டு வணக்கம் வச்சுட்டு வந்துடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் மாதுளம்பழம் யதார்த்தமா விக்ரமாதித்தன் கையிலேருந்து கீழே விழுது. அது உடஞ்சி அதுல இருந்து விலை உயர்ந்த நவரத்தின கற்களா வெளியில போகுது. அதை பார்த்தோன்னே இது ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு விக்ரமாதித்தன் என்ன பண்றான்னா அந்த ஞானசீலனை அரசவைக்கு வர வைக்கிறான். அரசவைக்கு வந்த ஞானசீலனை வணங்கிட்டு, நீங்க ஒரு பெரிய தவசீலரா தெரியுது, உங்களுக்கு என்ன தேவை, என்கிட்ட இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ ஞானசீலன் ரொம்ப தயங்கி எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறான். அப்போ விக்ரமாதித்தன் சொல்றான், உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் தைரியமா நீங்க சொல்லுங்க, எதுக்கும் தயங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்போ ஞானசீலன் சொல்றான், நான் ஒரு பெரிய வேள்வி நடத்திக்கிட்டு வரேன். வர பௌர்ணமிலேருந்து 4வது நாள் அந்த வேள்வி முடியுது. அந்த வேள்வி முடியிறப்ப நீங்க அந்த வேள்விக்கு சிறப்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்கள்ட்ட விக்ரமாதித்தன்ட்ட வேண்டுதல் வைக்கிறான். அவ்வளவுதானே, இது என்ன பிரமாதம், நான் கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஞானசீலன் சந்தோஷமா போயிடுறான். ஞானசீலன் என்ன நினைக்கிறான், விக்ரமாதித்தனை வர வச்சு அவனை எப்படியாச்சும் பேசி அவனோட தலையை வெட்டி வேள்விக்குள்ள போட்டு அந்த வேள்வியை முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். ஸோ பௌர்ணமிலேருந்து 4வது நாள் இரவு விக்ரமாதித்தன் அந்த ஞானசீலன் நடத்தக்கூடிய காளி தேவியோட வேள்விக்கு சேர்றான். அப்போ இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. வருவானா வரமாட்டானான்னு பயந்துகிட்டே இருந்தான். ரொம்ப சந்தோஷமா போயிடுது. போய் அவங்கள வரவேற்று, நீங்க வந்தது எனக்கு பெரிய சிறப்பு, உங்களால இந்த வேள்வியே புனிதம் அடைஞ்சுது, இந்த வேள்வி ரொம்ப கடுமையானது, இதுக்கு சில உதவிகள் தேவை, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு முருங்கை மரம் இருக்குது, அந்த முருங்கை மரத்துல ஒரு வேதாளம் தலைகீழே தொங்கிட்டு இருக்கு, அந்த வேதாளத்தை கட்டி பிடிச்சி தூக்கிட்டு என்கிட்ட கொடுங்க, ஏன் நான் ரொம்ப பலத்துல குறைஞ்சவனா இருக்கனால என்னால அந்த வேதாளத்தை கட்டி தூக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஞானசீலன் விக்ரமாதித்தனுக்கு வேண்டுதல் வைக்கிறான். அப்போ விக்ரமாதித்தன் சொல்லி, அவ்வளவுதானே, நான் போய் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா போறான். முருங்கை மரத்துல இருக்கிற வேதாளத்தை கட்டி தோல்ல தூக்கி போட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ வேதாளம் அவன்கிட்ட சொல்லுது, மன்னா நீ என்னைய சுமந்துகிட்டு போற சுமை தெரியாம இருக்கிறதுக்காக நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அப்போ விக்ரமாதித்தன் சொல்றான், தாராளமா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வேதாளம் விக்ரமாதித்தனுக்கு கதை சொல்ல ஆரம்பிக்குது. இப்போ வேதாளம் சொல்ற முதல் கதையை நம்ம பார்க்கலாம். அதாவது தேவபுரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை உதானன் அப்படிங்கிற ஒரு
அரசன் ஆண்டுகிட்டு வரான். அவனுக்கு ஒரு இளவரசன், அவன் பேரு வஜ்ரமகுடன். அவன் ஒரு நாள் காட்டுக்கு போறான். காட்டுல தன்னுடைய மந்திரி குமாரன், அதாவது மந்திரியோட மகன், அவன் தான் வந்து அரசகுமாரர்களுக்கு தோழனா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் சேர்ந்து காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு போறாங்க. அப்போ அப்படியே வேட்டையாடிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப, காட்டுக்கு மத்தியில ஒரு அழகான குளம் இருக்கு. அந்த குளத்துல ஒரு அழகான பெண் நீராடிட்டு மேல ஏறி வராங்க. வஜ்ரமகுடனுக்கு அந்த பெண்ண ரொம்ப புடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு நிமிஷம் அப்படியே அவளோட அழகுல மயங்கி நின்னுடுறான். இத அந்த பொண்ணு கவனிச்சிடுறா. அவளும் இந்த வஜ்ரமகுடனோட அழகுல தன்னோட மனச பறி குடுத்துடுறா. அதனால என்ன பண்றான்னா, ஒரு தாமரை பூவ பறிச்சு கண்கள்ல ஒத்தி கால்ல போட்டு மிதிக்கிறா. இன்னொரு தாமரை பூவ எடுத்து அத மார்போட அணைச்சுக்கிட்டு, அப்புறம் தலையில சூடிட்டு அவ போயிடுறா. இவ்வளோதான் நடந்தது. இந்த வஜ்ரமகுடனுக்கு அவ சொன்ன குறிப்பு எதுவும் அவனுக்கு புரியல. அப்ப என்ன பண்றான், மந்திரி குமாரன் தன்னுடைய நண்பன்ட்ட, இந்த அழகான பெண் ஏதோ குறிப்பால ஏதோ சொல்லிட்டு போறான்னு மட்டும் எனக்கு தெரியுது. அவ என்ன சொல்றா? அப்படின்னு கேட்கிறான். மந்திரி குமாரன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அவன் சொல்றான், அவ அந்த தாமரை பூவை எடுத்து கண்கள்ல ஒத்திக்கிட்டா. அப்போ அவ பக்கத்துல கண்ணபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரைச் சேர்ந்தவள். அது மட்டும் இல்லாம அந்த தாமரை பூவால அவ சைகை செஞ்சதுனால அவளுடைய பேர் வந்து பத்மாவதி. அந்த தாமரை பூவை காலடியில போட்டு மிதிச்சதுனால அவங்களுடைய அப்பா பேரு, அந்த அரசனோட பேரு, அந்த கண்ணபுரம்ங்கிற ஊரோட அரசனோட பேரு காளிங்கராயன் அப்படின்னு சொல்றான். முதல் பூ முடிஞ்சு போச்சு. 2வது பூவை எடுத்து மார்போட அணைச்சு சூடிக்கிட்டதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறா. அப்போ அவ வந்து, அவளுக்கும் உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட அன்பா இருக்கிறதுக்கு அவ ஆசைப்படுறா. அதே நேரத்துல அதை எடுத்து அவ தலையில சூடிக்கிட்டதுனால இது ரகசியமா இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அவ விரும்புறதா சொல்றான். அப்போ வஜ்ரமகுடனும் மந்திரி குமாரனும் என்ன பண்றாங்க, அந்த கண்ணபுரம்ங்கிற ஊருக்கு 2 பேரும் போறாங்க. அந்த ஊர்ல ஒரு கிழவி இருக்கா, இட்லி சுட்டு விக்கிற கிழவி. அவ வீட்டுக்கு போய் அவளோட பேச்சு கொடுத்து அங்க தங்குறாங்க. அங்க தங்குறப்போ அப்புறம் தான் தெரியுது, அந்த கிழவி அரண்மனைக்கும் சேவை செய்யற கிழவின்னு தெரியுது. அப்ப அவளுகிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கறாங்க. அப்ப அவளையே தூது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வராங்க. அவள்கிட்ட எல்லா நடந்த விவரங்களை எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு, நீ போய் அந்த பத்மாவதி கிட்ட நீ இந்த மாதிரி நாங்க 2 பேரும் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. கிழவி நேரா போறா. இளவரசி பத்மாவதி கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி இவங்க அரசரும், அரசகுமாரனும், மந்திரி குமாரனும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்றா. அந்த பத்மாவதி என்ன பண்றான்னா, சந்தன குழம்புல 2 கையையும் விட்டு அந்த கிழவியோட கன்னத்துல ஒரே அறையா அரைஞ்சு அனுப்பி விட்டுறான். 10 விரலு கன்னத்துல பதிஞ்சிருக்கு சந்தனத்தோட. இப்போ அவ அலறி அடிச்சு போய் ஓடி வர்றா. என்னை எவ்வளவு பெரிய இக்கட்ல மாட்டி விட பார்த்துட்டீங்க, அவ என்னை அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி அழறா. அப்போ கொஞ்ச நாள் இருன்னு சொல்லிட்டு மந்திரி குமாரன் பார்க்கறான். இல்ல, இதுவும் ஒரு சைகை தான். இன்னும் 10 நாளைக்கு நிலவு இருக்கும். நிலவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வரணுங்கிறதுனால 10 விரலால சைகை பண்ணி அனுப்பியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி குமாரன் அதை இன்டர்பிரேட் பண்றான். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு 10 நாள் அங்கேயே வெயிட் பண்றாங்க. 10 நாள் முடிஞ்சு 11வது நாள் கிழவிய மீண்டும் பத்மாவதி கிட்ட அனுப்புறாங்க. கிழவி போயிட்டு பத்மாவதி கிட்ட 10 நாள் முடிஞ்சு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்ப என்ன செய்யறான்னா 3 விரல்களை குங்கும குழம்புல நினைச்சு அவளுடைய மார்புல தடவி ஒரு சுரங்கப்பாதை வழியா அவளை அனுப்பி விட்டுறான். அதை வந்து இவங்கள்ட்ட சொன்னோன்னே, ரைட்டு, இன்னும் 3 நாள் கழிச்சு ராத்திரி இந்த சுரங்கப்பாதை வழியா உன்னைய வர சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி குமாரன் அதை புரிஞ்சுக்கிறான். அதை வஜ்ரமகுடன்ட்ட சொல்றான். இப்போ வஜ்ரமகுடன் 3 நாள் கழிச்சு ராத்திரி அந்த கிழவியை அழைச்சிக்கிட்டு அந்த சுரங்கப்பாதை வழியா போறான். பத்மாவதியோட படுக்கை அறைக்கு போயிடுறான். இப்போ பத்மாவதி அவனுக்காகவே ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கா. அவளோட காத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரும் அங்க நல்லா பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்படி ஒரு 10 நாள் போயிடுது. ஒரு 10 நாள் கழிச்ச பிறகு லேசா வாட்டம் ஆயிடுறான் இந்த வஜ்ரமகுடன். ஏன்னு கேட்டா, அவன் மந்திரி குமாரன் அவனுடைய தோழன் இல்லையா, அவனோடையே ரொம்ப சந்தோஷமா வெளியில சுத்திக்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு 10 நாள் அவனுடைய ஞாபகமே இல்லாம இருந்துட்டான். அதை நினைச்சு அவனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அதனால அப்படியே ஒரு வாட்டமா இருக்கான்.
இத புரிஞ்சுகிட்ட பத்மாவதி கேட்கிறா, "ஏன் உங்களுடைய முகம் வாட்டமா இருக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்போ அவன் சொல்றான், "என்னுடைய நண்பன் மந்திரி குமாரன். அவனோட தான் நான் வந்தேன். அவன் கூடயே தான் நான் எல்லா இடத்துக்கும் போவேன், வருவேன். இப்போ அவன நான் ரொம்ப மிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்றா. அப்போ அவளுக்கு அவளுக்கு வாட்டமாயிடுது. நம்ம கூட சந்தோஷமா இருந்திருக்கான். இந்த நேரத்துல தன்னுடைய நண்பன பத்தி நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் அவனுடைய கஷ்டத்த நம்ம போக்கணும்னு நினைச்சுக்கிட்டு, அவனுக்கிட்ட சில தின்பண்டங்கள்லாம் குடுத்து, "இத போயிட்டு உன்னுடைய நண்பன் மந்திரி குமாரன்ட்ட குடுத்துட்டு, நீ அவன பார்த்துட்டு அதுக்கப்புறம் வா" அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறா. இவன் வந்து தன்னுடைய நண்பன்ட்ட அங்க நடந்ததெல்லாம் சொல்றான். அ ம அது அது மட்டும் இல்லாம, "இந்த மாரி உனக்கு நெறைய தின்பண்டங்கள் குடுத்துருக்கா" அப்படின்னு சொன்னோனே, இவனுக்கு ஒரு டவுட் வருது. எதுக்கு சம்மந்தமே இல்லாம நம்மளுக்கு தின்பண்டம் குடுத்து வர்றான்னு சொல்லி மந்திரி குமாரன் ரொம்ப மதியுகி. அத மோந்து பார்க்குறான். அதுல விஷம் இருக்கிறது அவனுக்கு தெரியுது. விஷம் கலந்த தின்பண்டங்கள எடுத்துட்டு வந்து என்னைய கொல்ல பார்க்குறியா? அப்படின்னு கேட்குறான். அப்போ வஜ்ரமகுடன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறான். உன்னைய பார்க்கறதுக்கு நான் ஆசையா வந்திருக்கேன். நீ அதுல விஷம் தடவி இருக்குன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். இரு நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு, ரோட்ல போற ஒரு நாய்கிட்ட அந்த தின்பண்டத்த போடுறான். அந்த தின்பண்டத்த சாப்பிட்டுட்டு உடனே அந்த நாய் தன்னோட உயிர துறக்குது. அப்ப விஷயம் புரிஞ்சு போயிடுது. மந்திரிகுமாரன் சொல்றான், "இன்னைக்கு ராத்திரி நீ அங்க போ. அவளுடைய கழுத்துல இருக்கிற முத்து மாலைய கழட்டிக்கிட்டு, உன்னுடைய நகத்தால அவளுடைய மார்புல 3 அ கீறல் போட்டுட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். அதே மாதிரியே வஜ்ரமகுடன் அங்க போறான். அவளோட நல்லா பேசி சந்தோஷமா இருக்கான். அவ தூங்குன பிறகு அவளுடைய முத்து மாலைய கழட்டிக்கிட்டு, அவளுடைய மார்புல ஒரு 3 கீறல் இப்படி போட்டு விட்டுட்டு, நகத்தால போட்டு விட்டு வந்துடுறான். வந்த பிறகு மந்திரி குமாரன் ஒரு துறவிய போல வேஷம் போட்டுக்கிட்டு, அம் இந்த வஜ்ரமகுடன தன்னுடைய சீடன போல வேஷம் போட வச்சுட்டு, அந்த ஊர்ல இருக்கிற சுடுகாட்டுக்கு போய் ஏதோ தவம் செய்றாங்க. அப்போ என்ன சொல்றான்னா, மந்திரி குமாரன் வஜ்ரமகுடன்ட்ட சொல்றான், "இந்த முத்து மாலைய எடுத்துட்டு போய் அரண்மனைக்கு போயிட்டு, ராஜா கிட்ட இத வாங்கிக்கிறீங்களா? இதுக்கு ஏதாச்சும் விலை குடுத்து வாங்கிக்கிறீங்களா? எனக்கு காசு தேவைப்படுதுன்னு நீ சொல்லு." அப்ப அவங்க எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்ப நீ என்ன சொல்லணும்னா, இதோட விலை எனக்கு தெரியாது. என்னுடைய குருவுக்கு தான் தெரியும். அவரு சுடுகாட்டுல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அந்த அரசன இங்க அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றான். இவன் போயிட்டு வஜ்ரமகுடன் அரண்மனைக்கு போயிட்டு, அந்த முத்து மாலைக்கு விலை கேட்கிறான். அப்ப அரசன் கேட்கிறான், "இது எவ்வளோ விலைன்னு?" கேட்கிறான். "இது எனக்கு விலை எவ்வளோன்னு தெரியாது. இதுக்கு சொந்தக்காரர் வந்து என்னுடைய குரு. அவரு சுடுகாட்டுல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்தீங்கன்னா அவர்கிட்டயே நேரடியா கேட்டுக்கலாம்ன்னு சொல்றான். அப்ப அரசன் அங்க வர்றான். வந்துட்டு முத்து மாலைக்கு எவ்வளோ விலைன்னு கேட்கிறான். அப்போ மந்திரி குமாரன் சொல்றான், "நான் ஒரு துறவி. இந்த காசெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இந்த முத்து மாலைய நீங்களே வச்சுக்கோங்க. இது இந்த முத்து மாலை யாரோடதுன்னா, ஒரு பொண்ணு ராத்திரி இந்த சுடுகாட்டுக்கு 12 மணி நடுநிசியில வர்றா. வந்துட்டு இங்க இருக்கிற பிணங்கள்ல வந்து வயித்த கிழிச்சு, அதோட குடல்லாம் எடுத்து தின்னுட்டு போறா. இது 2, 3 நாள் நடந்தது. நாங்க 4வது நாள் அவள தடுத்து நிறுத்தி, எங்களோட சூலாயுதத்தால அவள தடுத்து நிறுத்துனோம். நிறுத்தி நீ யாரு என்னன்னு கேட்டப்போ, அவ எதுவுமே சொல்லாம ஓடிட்டா. ஓடுறப்ப அவ முத்து மாலை கழண்டு கீழ விழுந்துடுது. அது மட்டும் இல்லாம எங்க சூலாயுதத்தால அவ மார்புல காயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ இந்த முத்து மாலைய பார்க்குறான். இந்த முத்து மாலைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோன்றி, இது தன்னுடைய பெண்ணோட முத்து மாலையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே அரசன் அரண்மனைக்கு வந்து தன்னோட பெண் பத்மாவதிய கூப்பிட்டு, "உன்னோட முத்து மாலை எங்கம்மா?" அப்படின்னு கேட்கிறான். "அது எங்கேயோ காணா போச்சுப்பா" அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம தன்னுடைய பெண்ணோட மார்புல அந்த சூலாயுதத்தோட வடு இருக்கிறத அவன் பார்த்துடுறான். அப்ப மந்திரி கிட்ட போயிட்டு கேட்கிறான். "இவ ஒரு ரொம்ப வித்தியாசமான அகோரி பெண்ணா இருக்கிறாளே, இவள என்ன பண்றது?" அப்படின்னு கேட்கிறான். மந்திரி கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன சொல்றான்னா, "இந்த மாரி பெண்கள நம்ம அரண்மனையில வச்சுக்க கூடாது. அவள தொரத்தி அடிச்சிடுறது தான் நல்லது." அப்படின்னு சொல்றான். ஆக என்ன பண்றாங்கன்னா, ஒரு எந்த ஒரு காரணமும் சொல்லாம, தன்னுடைய பெண்ணா இருந்தாலும் பரவால்ல, அரசாங்கத்துக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக, அவள ஊர விட்டே தொரத்தி அடிச்சிடுறாங்க. இப்போ வேதாளம் கேட்குது. இந்த பெண் துரத்தி அடிக்கப்பட்டதற்கு யார் காரணம்? யார் மீது குற்றம்? அப்படின்னு சொல்லி கேக்குது. நீங்களே யோசிங்க. யார் மேல குற்றம்னு சொல்லிட்டு. நான் அடுத்த கதைய சொல்றேன். அடுத்த கதை சொல்லிட்டு, இந்த கதைக்கு விடை நான் விக்ரமாதித்தன் என்ன விடை சொன்னான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய விடையும் இதுவும் சரியா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.